ஹலோ கைஸ், கேன்வாஸ் யூஸ் பண்ணி நெக்லைன் ஃபினிஷ் பண்ணும்போது பைப்பிங் எப்படி வைக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நார்மலாக கேன்வாஸ் யூஸ் பண்ணி நெக் எப்படி ஃபினிஷ் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி ராங் சைடுக்கு டர்ன் பண்ணி அயன் பண்ணி வச்சுக்கோங்க. பைப்பிங்க்கு வேறு ஒரு கிளாத்தில் ஸ்கொயர் பீஸ் எடுத்துகிட்டு ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைடு வச்சுக்கோங்க. இப்போது நல்லா பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சுன்னா இப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். இல்லைனா ராங் சைடுக்கு டர்ன் பண்ணிவிட்டு அந்த நெக் ஷேப்லேயே 1/4 இன்ச்சில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பைப்பிங் கிளாத் இருக்குது இல்லையா, ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டு கட் பண்ணிவிட்டு அங்கங்கே அந்த மாதிரி கட் கொடுத்துக்கோங்க. ரைட் சைடுக்கு டர்ன் பண்ணி அந்த பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பைப்பிங் கிளாத்தை ராங் சைடுக்கு டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கேப்லேயே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச்சஸ் வந்து பைப்பிங் கிளாத்லேயும் படக்கூடாது, மெயின் மெட்டீரியல்லையும் படக்கூடாது. கீழே வந்து அந்த பைப்பிங் கிளாத்தை கொஞ்சம் இழுத்து அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க. நம்ம 1/4 இன்ச்சில் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கிறதுனால அந்த பைப்பிங் கிளாத் அழகாக ரோல் ஆகிட்டே வரும். இதை விட குட்டியாக பைப்பிங் வேணும்னா நம்ம ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணதுக்கு பதிலாக 1 பாயிண்டில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ராங் சைடுக்கு டர்ன் பண்ணி பைப்பிங் கிளாத்தை அதே ஷேப்பில் கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஹெம் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு காமெண்ட்ஸை சொல்லுங்கள். பை.